கமல் சார் படத்துல எல்லாமே ஒரு சிங்கிள் ஷாட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்படுற மாதிரி இருக்கும். இப்போ 3ஆம் முறையில கிளைமாக்ஸ்ல வந்து அடிக்கிறதாக பேசுவாங்க, அப்புறம் குணா ஆகட்டும், பயம் பயம், அப்புறம் அபிரா, ஈவன் தெனாலியில கூட பாத்தீங்கன்னா அந்த இலங்கை பாஷையில பயம் பயம் நல்லா வரும். அன்பே சிவத்துல எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு ஷாட் இல்லையா. ஏன்னா கமல் சார் ஃபேன்ஸ் வந்து மேபி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ட்டு. அது விஷயமா அவர்கிட்ட இந்த மாதிரி ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும் சார். சார் அது எப்படி சார் திணிக்க வேண்டாம் சார், கதையோட வந்தால் நான் பார்க்கலாம், இல்லைன்னா திணிக்க வேண்டாங்கிற மாதிரி சார் சொன்னார். அப்புறம் ஒரு நாள் வேற விஷயமா பேசிட்டு இருக்கும்போது ஒரு தெலுங்கு டைரக்டரோட இன்விடேஷன் வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவர் வந்து பெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ற டைரக்டர்ஸ் வந்து வருஷம் அவர் பெரிய லெவலில் அவார்டு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ எதுக்காக அவார்டு கொடுக்குறாருன்ட்டு அந்த கதையை வந்து கமல் சார் சொன்னார். அவரோட சன் முதல் படம் பண்ணும்பொழுது தண்ணியில இருந்து செத்துட்டாரு வைசாக்ல. அந்த முதல் படத்துல ஒரு படத்துல ஒரு புது ஹீரோவை அறிமுகப்படுத்தினார். அவர் யாருன்னா இப்போ மிஸ்டர் அஜித் குமார், அவரோட முதல் படம் பிரேம புஸ்தகம். ஆமா, அந்த படம் ஷூட்டிங்ல அந்த டைரக்டர் வந்து அலை அடிச்சு தண்ணியில வந்து செத்துட்டாரு. சரி சரி சரி. என்ன சார் அவ்வளவு பெரிய அலையா இருக்காங்க சார், சுனாமி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்ப அது வரைக்கும் எனக்கு சுனாமினா என்னன்னு தெரியாது. சுனாமினா என்ன சார்னா அப்பதான் வந்து மதன் சார் கமல் சார் இதை பத்தி பேசணும், சுனாமி பத்தி. அப்பதான் அந்த முடிவுக்கு வந்தோம், ஏன் இந்த சுனாமியை வச்சே இந்த சீக்வன்ஸ் ஒன்று பண்ணக்கூடாது, அப்படி வந்ததுதான் அது. ஆனா பின்னாடி சென்னையிலே வந்து சுனாமி தாக்கும்னு எங்களுக்குலாம் அப்ப சத்தியமா தெரியாது. இது பர்டிகுலர் சீன் நீங்க பாத்தீங்கன்னா ஒன் டேல நாங்க எடுத்தோம் இந்த சீக்வன்ஸ். இதுக்கப்புறம் நாங்க கமல் சார் தனியா வச்சு தனியா மேட்ச் பண்ண சீக்வன்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து செகண்ட் டே ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்தார், மீதி எல்லாம் வந்து அவரோட போர்ஷன் நான் வந்து சென்னையில தான் ஷூட் பண்ணேன். ஓகே. அப்புறம் 2 ட்ரெயினை வாடகைக்கு எடுத்து, ஒரு ட்ரெயின் அந்த பக்கம், ஒரே ட்ரெயின் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பட் விஷுவலுக்காக 2 ட்ரெயின், ஏன்னா இந்த ட்ரெயின் கிராஸ் பண்ண முடியும்.